ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப 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 சாரி கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் சித்தப்பா ப்ரொமோவில் இருக்கிறத நோட் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் 2 பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போய் நானும் செக் பண்ணேன். ஆமாம், நம்ம சித்தப்பாவோட என்ட்ரி இருக்குது. லைட்டாக 2 சீனில் மட்டும் அவர் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. பட் அந்தளவுக்கு நான் நோட் பண்ணல போல். சாரி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நோட் பண்ணாமல் இருந்ததுக்கு அது நான் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேன்னு அதனோட தப்பு தான். நான் வந்து விஜய் அந்த காவேரி அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெளியில் அந்த ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, நான் அந்த சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மேலே மட்டுமே அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால அந்த எங்கேயும் நான் பார்க்கல போல். ஸோ சாரி ஃபார் தட் ஒன்ஸ் அகைன். சித்தப்பா இருக்காங்க, பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் லேடிஸ் போலீஸ் இருந்தாங்களே, அதுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு புரியல. பெண் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை அரெஸ்ட் பண்ணுறது, லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே வருவாங்க. ஸோ லேடிஸ் எதுக்குடா வந்திருக்காங்க, ஒரு வேளை வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா வெண்ணிலா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை. ஸோ ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அதுக்கான காரணமே நமக்கு புரிஞ்சிருச்சு. வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண் போலீஸ் அவங்களாம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க எல்லாருமே அவங்களோட என்ட்ரியுமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு காவேரி சொல்லி அவர் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு பார்த்ததும் சித்தப்பாவை பார்த்ததுமே செம்ம கோவமாக இருப்பார். ஸோ சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தாலும் சித்தப்பா சொல்ல போகிற விஷயங்கள் இன்னும் நம்ம விஜயோட கோபத்தை ரொம்ப அதிகமாக தூண்டுதல் ஆக்கும். ஏன்னா வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் விஜய் தான். விஜய் சொல்லி தான் இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் அலிக்மெண்ட் வந்து விஜய் மேலே வைக்க போகிறாரு இல்லையா. அதை கேட்டதுமே நம்ம விஜய் சும்மாவே வந்து சம கோவத்தில் இருக்காரு சித்தப்பா மேலே. ஏன்னா வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இன்னும் மீட் பண்ணல சித்தப்பாவை. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சம கோவத்தில் இருக்காரு. இந்த கோவத்தில் இந்த விஷயத்த சொல்லும்போது அந்த கோவம் இன்னும் டபுள் மடங்காகி அந்த கோவத்தில் தான் சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் போலீஸ் வந்து வாங்க எதாக இருந்தாலும் போய் நம்ம ஸ்டேஷனில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி வந்து அபிமா அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நம்ம பார்த்தோம். அதை டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. வெளிநாட்டில் அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ பசுபதி வந்து சொல்லுவார் வெண்ணிலா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாம், பட் மீடியா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நகர்த்துவார். பட் ஆனால் வெண்ணிலா கிட்ட சொன்ன மாதிரி எந்த ஒரு சீனுமே நம்ம பார்க்கல. மேபி அது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் கொண்டு வராங்களா இல்லை வெண்ணிலா கிட்டே இந்த ஃபுல் விஷயத்தையும் மறைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.